ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஹாப்பி ட்ரெடிஷனல். இன்னைக்கு நம்ம கீ ரைஸ் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இது செய்யறதுக்கு நம்ம வேண்டிய பொருளெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பாருங்க, பாஸ்மதி ரைஸ் வாஷ் பண்ணிட்டு நம்ம ஊற வச்சிருக்கோம். ஒரு 15 நிமிஷம் இந்த ரைஸ் ஊறட்டும். இப்போ குக்கர் வச்சிருக்கோம். வச்சுட்டு நம்ம நெய் 4 ஸ்பூன் போட்டிருக்கோம். 2 ஸ்பூன் இது கூட நம்ம ஆயில் சேர்த்துக்கிறோம். ஏன்னா ஃபுல்லாக நெய்யே போடாமல் ஆயிலும் சேர்த்து நம்ம மிக்ஸ் பண்ணி செய்கிறோம். இப்போ இதில் சோம்பு 1/2 ஸ்பூன் சோம்பு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு அது லைட்டாக பொரியட்டும். பொரிஞ்சு வந்ததுக்கப்புறமா பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போது இது கூட நம்ம புதினா சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு புதினா. இந்த புதினாக்கு அப்புறமா நம்ம வெங்காயம் சேர்த்துக்கலாம். இந்த சோம்பும் புதினாவும் நல்லா நம்ம லைட்டாக வதக்கும் போது அந்த நெய்யில் நல்லா வாசமாக இருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பெரிய வெங்காயம் இது நல்லா நீட்டமாக கட் பண்ணி வச்சுக்கலாம். நம்ம ரொம்ப பொடிசாக கட் பண்ண தேவையில்லை. இப்போ கட் பண்ண வெங்காயம் அதில் போட்டாச்சு. இப்போ இது கூட நம்ம பிரிஞ்சி இலை 1 உடச்சி போட்டிருக்கோம். பட்டை 2, ஏலக்காய் 2, கிராம்பு 4, ஸ்டார் அனீஸ் 3 இதையும் நம்ம இது கூட சேர்த்து நம்ம போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பச்சை மிளகாய் 3. இப்போ இந்த வெங்காயம் இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப வதங்க வேண்டியது கிடையாது. நமக்கு அதை வந்து முருக வேண்டியதே இல்லை. கண்ணாடி பதமாக இருந்தால் போதும். இப்போ இது கூட நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு 4 டீஸ்பூன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போ நல்லா நம்ம இதை கலந்து விடலாம். நம்ம இந்த கீரை செய்யும்போது இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, இந்த கீ இதெல்லாம் தான் நமக்கு வந்து நல்லா அந்த சோறு மணம் கொடுக்கும். இப்போ இது வந்து நம்ம இந்த இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டதுக்கப்புறம் அடி பிடிக்காமல் நல்லா வதக்கிட்டு இப்போ நம்ம ரைஸ் 2 கப்பு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு 3.25 கப்பு தண்ணி சேர்த்தா போதும். சேர்த்துட்டு இப்போ உப்பு, இந்த சாதத்துக்கு தேவையான அளவு உப்பு நம்ம சேர்த்துருக்கோம். 2 கப் ரைஸுக்கு நம்ம 4 கப் தண்ணி போடலை, 3.25 கப் தண்ணி தான் சேர்த்துருக்கோம். ஏன்னா அது ரைஸ் கொஞ்சம் நேரம் ஊற வச்சுருக்கோம். பாசுமதி ரைஸ் சீக்கிரம் வெந்துடும். இப்போ பார்த்தீங்கன்னா 2 தக்காளி கட் பண்ணது நம்ம சேர்த்துக்கலாம். தக்காளி முதவே சேர்த்தோம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து அது குழஞ்சு போயிடும், அந்த கலரெல்லாம் மாறிடும். ரைஸ் வந்து நமக்கு நல்லா ஒரு மாதிரி நல்லா க்ரீம் ஒயிட் கலரில் வரும். ஒயிட் கலரில் இருக்கும் ரைஸு. அதனால தான் தக்காளி இப்போ சேர்க்கணும். இப்போ சேர்த்திங்கன்னா தான் அந்த கலரில் வரும். இப்போ அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா லெமன் ஜூஸ் ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிட்டு அந்த ஜூஸை நம்ம இது கூட சேர்த்துருக்கோம். சேர்த்துட்டு இப்போ நம்ம ஊற வச்ச அரிசி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தக்காளிலாம் சேர்த்துட்டு தக்காளி போட்டதுக்கப்புறம் நல்லா தண்ணி கொதி வந்த பிறகு தான் நம்ம ரைஸ் சேர்த்துருக்கோம். தண்ணி கொதி வந்த பிறகு ரைஸ் சேர்த்துட்டு நல்லா நம்ம கலந்து விடுறோம். நல்லா கலந்து விட்டுட்டு பாருங்க, இதுக்கப்புறமா நம்ம 2 ஸ்பூன் நெய் சேர்த்துக்கலாம். இதில் 2 ஸ்பூன் நெய் சேர்த்துட்டு நல்லா ஒரு கிளறிக்கலாம். இந்த தக்காளி வந்து உடையாம அது அப்படியே முழுசாவே இருக்கும் பாருங்க. கலர் வந்து சேஞ்ச் ஆகாம நமக்கு இது அப்படியே இருக்கும். நம்ம வேண்டியது எல்லாமே இப்போ சேர்த்தாச்சு. இப்போ குக்கர் மூடி போட்டுக்கலாம். மூடி போட்டுட்டு இப்போ விசில் போட்டுடலாம். விசில் போட்டுட்டு 2 விசில் விட்டிங்கன்னா போதும். நம்ம ரைஸ் கொஞ்சம் ஊற வச்சதுனால 15 மினிட்ஸ். இப்போ நம்ம 2 விசில் விட்டோம்னா போதும். பாருங்க, விசில் எடுத்தாச்சு, ஸ்டீம் எல்லாம் போயாச்சு. பாருங்க, கீ ரைஸ் எவ்வளோ அருமையா நமக்கு இருக்கு பாருங்க. அந்த தக்காளி எல்லாம் உடையாம கலர் சேஞ்ச் ஆகாம அருமையா நல்லா புலபுலன்னு இருக்கு ரைஸ் பாருங்க. இப்போ நம்ம ஃப்ரை பண்ணியிருக்கிற முந்திரி இதில் சேர்த்துக்கலாம். இது வந்து கொஞ்சம் நல்ல சுவையாக இருக்கணுமேங்கிறதுக்காக நம்ம இது எக்ஸ்ட்ராவாக சேர்க்குறோம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஒரு கீ ரைஸ் நம்ம ரெடி பண்ணியாச்சு. இதுக்கு வந்து வெஜ்ஜு குருமா வச்சு சாப்பிட்லாம். காலிஃப்ளவர் இந்த மாதிரி போட்டு குருமா செஞ்சு சாப்பிட்லாம். இல்லைன்னா சிக்கன் மட்டன் கிரேவி செஞ்சு சாப்பிட்லாம்.
தயிர் பச்சடி கூட வச்சு சாப்பிடலாம். ரொம்ப அருமையாக இருக்கும் இந்த கீ ரைஸ்க்கு நம்ம சைட் டிஷ்ஷாக இதெல்லாம் வச்சு சாப்பிடும்போது. நீங்களும் செஞ்சு பாருங்க. செஞ்சு பார்த்துட்டு நம்ம ஹாப்பி நியூட்ரிஷன் சேனலுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. சரியா? மறந்துடாதீங்க. தேங்க்யூ.